أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். திருவையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் தொழுகையை முதன்மையான ஒரு அமலாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த தொழுகையில் ஃபர்தான தொழுகைகள், வாஜிபான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், நேர்ச்சைக்குரிய தொழுகைகள், ஃபர்து கிஃபாயாவான தொழுகைகள் போன்ற தொழுகைகள் பல வகைகளையும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார். இந்த ஐங்கால தொழுகை அல்லாஹ்வால் கட்டாய கடமையாக ஆக்கப்பட்ட ஒரு தொழுகை. இந்த தொழுகையை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அந்த நேரத்தில் நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வேறொரு நேரத்தில் அதை கட்டாயமாக நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். இதை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லாமல் நகர முடியாது. அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அமது யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது தொழுகையை பற்றி தான் முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் ஒரு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழுகை குறித்து நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கு நாம் தொழவில்லை என்று சொன்னால் அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை அல்லாஹ் நம்மிடமிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதை அடுத்து மேல்மிச்சமான தொழுகைகள் என்று வாஜிபான தொழுகை, வித்ர் வாஜிபு, 2 பெருநாள் தொழுகை, ஜும்ஆவினுடைய தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு ஒரு கடமையான தொழுகைகளாக அவைகளையும் ஆக்கி தந்திருக்கின்றார். அதை தவிர்த்து மேல்மிச்சமான நஃபிலான வணக்கங்கள், அதை நாம் தொழுதால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய உயர்வான நன்மைகளை குறித்து ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சில வணக்க வழிபாடுகளை தொழுகைகளை சொல்லுவார்கள். அதிகாலை சூரியன் உதயமாகி சுபஹினுடைய தொழுகை முடிந்து சூரியன் உதயமாகின்ற அந்த நேரம் இருக்கின்றது. அதற்கு பின்னால் உள்ளான தொழுகைக்கு நாம் தொடரக்கூடிய அந்த தொழுகை இஷனாக்கினுடைய தொழுகை என்று சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால்
மணி நேரங்களுக்கு முன்னால் துஹாவினுடைய தொழுகையினுடைய அமலை சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் மக்ரிபிற்கும் இஷாவிற்கும் மத்தியில் அவ்வாபின் என்ற ஒரு தொழுகையை சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் இஷாவிற்கு பின்னால் சுபஹினுடைய வாங்கு சொல்லப்படுவதற்கு முன்னால் வரை நாம் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் தஹஜ்ஜுடைய தொழுகையை நபி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அமலாக ஹதீஸ்களில் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இதை தவிர்த்து ஹாஜத்துகள் தொழுகை, மடை தொழுகை, இஸ்திகாரா தொழுகை, தேவை வேண்டி தொழக்கூடிய அந்த தொழுகை, அதே போன்று நம்முடைய தேவைகளுக்கு முன்மை தல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய ஹாஜத்துகள் தொழுகை, தஸ்பீஹ் நபீல் தொழுகை போன்ற தொழுகையினுடைய உரைகளை ஹதீஸ்களில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்து என்றும் வாஜிப் என்றும் அது வித்ர் வாஜிப் என்றும் செய்யக்கூடிய அமல்களில் நஃபிலான வணக்க வழிபாடுகளை தொழுகையினுடைய அமல்களை நமக்கு பிரித்து தந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரு தொழுகை தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை. இந்த ஒரு தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து செய்வதற்குண்டான ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சூரிய உதயத்தை பார்த்து கொண்டு வருவீர்கள். உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம், இந்த மாதம் 7ஆம் தேதி சூரிய உதயம். அந்த நேரத்தை இதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சூரிய உதயம் 6:34, இன்றைய தேதிக்கு 6:34. மற்ற காலங்களில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எப்பொழுது வாங்க சொல்லுகின்றோமோ அந்த நேரத்தில் இகாமத்து வரும். 4:25க்கு வாங்க சொல்லி 5:05க்கு இகாமத்தினுடைய நேரம் வரும். அப்பொழுது வருகின்ற பொழுது சூரிய உதயம் மிகவும் முன்னால் வந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சகர் முடிவை பார்த்தீர்களேயானால் 5 மணிக்கு சகர் நேரம் முடிவடைகிறது. மற்ற காலங்களில் நாம் நன்கு விழித்து சுபஹ் தொழுகைக்கு நாம் புறப்பட்டு வந்து தொழுகைக்கு நாம் காத்திருக்கின்ற நேரங்களில் சூரிய உதயம் ஏற்படலாம். இது காலத்தினுடைய மாதத்தினுடைய தேதிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதங்களும் 6 முறை அந்த மாற்றம் ஏற்படுகின்றது. 1ஆவது தேதி, 6ஆவது தேதி, 12ஆவது தேதி, 18ஆவது தேதி, 24ஆவது தேதி. ஒரு மாதத்திற்கு 4-5 தடவைகள் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அந்த மாற்றம் அந்த கோடிலே காண்பிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த காலம் இருக்கின்றது 6:34 சூரிய உதயம் என்று வருகின்ற பொழுது மாங்கு 5:20க்கு சொல்லப்படுகிறது. 6 மணிக்கு இக்காமத் சொல்லப்படுகிறது. சில இடங்களில் அவர்கள் மாங்குக்கு இக்காமத்துக்கு மத்தியில் அந்த நேரத்தை கூடுதலாக வைத்திருப்பார்கள். நாம் 40 நிமிடங்கள் நமக்கு போதும் என்று வைத்திருக்கிறோம். சில இடங்களில் 45 நிமிடம் இருக்கலாம், சில நேரங்களில் 50 நிமிடம் இருக்கலாம். அவர்களுக்கு 5:10க்கு இக்காமத்து வரலாம். அதை நாம் கவனத்தில் கொள்ள தேவையில்லை. இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் எடுத்து அமல் செய்வதற்கு, நாம் பழகுவதற்கு உண்டான நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கு. மிக இலகுவாக அந்த அமல்களை அதிகாலையினுடைய அந்த இடங்களில் சற்று முன்னால் நாம் விழித்தெழுந்து ஒரு 4:45, ஒரு 4:50 அல்லது 5 மணிக்கு நாம் விழித்தால் கூட ஒரு 5:20க்குள்ளால் நாம் எழுந்து உதவி செய்து அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்மால் தொழுவதற்கு யார் தொழுது கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றார். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் எல்லா விதமான கைராத்துகளையும் பரக்காத்துகளையும் ஹதீஸ்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 10க்கும் மேற்பட்ட நன்மைகளை தரஜாக்களை அவர்கள் பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றார். ஆனால் யார் அந்த தொழுகை யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் இந்த காலங்களில் அதை நாம் எடுத்து செய்வதற்கு மிக இலகுவான ஒரு காலமாக அல்லாஹ் நமக்கு இந்த காலத்தை தந்திருக்கின்றான். அதைத்தான் இந்த ஜும்ஆவினுடைய வழியாக உங்களுடைய கவனத்திற்கு தருவது, தர வேண்டியது நம்முடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பாக நாம் சொல்லுகின்றோம். ஷஅபானுடைய இந்த மாதத்தில் நாம் இருந்திருக்கின்ற பொழுது, இப்படி ஒரு காலத்தை அல்லாஹ் நமக்கு தெரிய செய்திருக்கின்ற பொழுது, தஹஜ்ஜுடைய அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நமக்கு உயர்ந்த வாக்கியங்களை, நன்மைகளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்கின்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய அந்த நேரத்தை, அதனுடைய எண்ணிக்கைகளை, அதனுடைய தரஜாக்களை ஹதீஸ்களில் மிக பல விஷயங்களை முன்வைத்து நமக்கு விளக்கி தருகின்றார். பொதுவாக
கியாமுல் என்று நாம் சொல்லுகின்றோம், இரவு நேர தொழுகை என்று சொல்லுகின்றோம். இஷாவினுடைய தொழுகையை நாம் முடித்து அதற்கு பின்னால் சுபூனுடைய வாங்கு சொல்லப்படுகின்ற வரை நாம் என்ன தொழுகைகளை எல்லாம் தொழுகின்றோமோ அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கியாமுல் லைல் இரவு தொழுகை என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். தராவீஹினுடைய தொழுகை என்பது ரமதானுடைய காலங்களில் இஷாவினுடைய தொழுகை முடித்து அதற்கு பின்னால் நாம் சுன்னத் தொழுகை முடித்ததற்கு பின்னால் ஒரு 20 ரக்காத்துகள் நாம் தொழுகின்றோமே, அதுதான் தராவீஹினுடைய பெயருக்கு உட்பட்ட ஒரு தொழுகை. அதற்கு பின்னால் நாம் வித்ர் வாஜிப் தொழுகின்றோம், அது வித்ர் வாஜிபுடைய தொழுகையாக அமைந்து விடுகின்றது. ஆனால் கியாமுல் லைல் என்று வருகின்ற பொழுது இஷாவிற்கும் இஷா தொழுகைக்கு பின்னும் ஃபஜ்ருக்கு முன்னாலும் செய்யக்கூடிய அந்த தொழுகைகளுக்கு ஒட்டுமொத்தமாக கியாமத் லைல் என்று சொல்லப்படும். ஆனால் தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றது, இரவை 3 பங்காக அல்லது அதை 4 பங்குகளாக வைத்து அதில் கடைசி நேரத்தில் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு தான் தஹஜ்ஜுடைய தொழுகை என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் அவருக்கு விளக்கம் தருகின்றார். அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய அந்த நேரம் வாங்கு சொல்வதற்கு முன்னால் அல்லது வாங்கு சொல்வதற்கு ஒரு 4-5 நிமிடங்களுக்கு முன்னால் அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகையினுடைய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்து விடுகின்றார். தஹஜ்ஜுடைய தொழுகையில் இன்னொன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ரமலானாக இருந்தாலும் அல்லது ரமலான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் இஷாவினுடைய தொழுகை அதற்கு பின்னால் உண்டான தொழுகையை நாம் தொழில் முடித்ததற்கு பின்னால் சற்று உறக்கம் மேற்கொண்டு சற்று உறங்கி எழுந்து அதற்கு பின்னால் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு தான் தஹஜ்ஜத் என்று பெயர் சொல்லப்படுகின்றது என்பதையும் இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகின்றனர். ஆனால் கியாமுல் லைல் என்பது நடுநிசி நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் அதற்கு முன்னாலும் பின்னாலும் செய்யக்கூடிய தொழுகைகளுக்கு கியாமுல் லைல் என அதற்கு பெயர் சொல்லப்படுகின்றது என்பதை இமாம்கள் ஹதீஸ்களில் நமக்கு விளக்கம் சொல்லுகின்றனர். அல் குர்ஆன் ஷரீஃபிலே 17வது அத்தியாயத்தினுடைய 79வது வசனத்தில் அல்லாஹ் இதை குறித்து பேசுகின்றார். தஹஜ்ஜுடைய தொழுகை குறித்து வெளிப்படையாக அல்லாஹ் பேசுகின்ற இந்த ஒரு ஆயத் இன்னும் பல இடங்களில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாலையில் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகையினுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். அம்மனஹு கானிதுன் ஆனால்லைலி சாஜிதுன் காயிமன் என்கிற அந்த ஆயத்திலும் இன்னை போன்ற உபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் என்று வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலும் ஃபஸப்பிஹு இதபார் நஜும் என்று வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலும் இது போன்ற 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய சிறப்புகளை குறித்து அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். இந்த 17வது அத்தியாயத்தினுடைய இந்த 79வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அல்லாஹ் பேசுகின்றான், இன்னும் இரவில் இன்னும் அதனை கொண்டு நீங்கள் உங்களுக்கு நஃபிலாக இருக்கிற நிலையில் நீங்கள் துயிலெழுந்து நீங்கள் தொழுவீர்களாக. நீங்கள் தொழுவுங்கள், உங்களுடைய ரப்பு உங்களை மகாமே மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் எழுப்புவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வினுடைய நிலைகளை குறித்து பேசுகின்ற ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு ஒரு செய்தியை அறிவித்து சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவெல்லாம் கட்டாய கடமையாக இருந்ததோ அதற்கெல்லாம் நமக்கு கடமையாக இல்லை. எதுவெல்லாம் நமக்கு ஒரு ருஹ்சத்தாக இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கின்றதோ அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கப்படவில்லை. சௌமுல் விசால் என்று சொல்லுவார்கள், தொடர்படியாக நோன்பு வைப்பது, அது நமக்கு கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு வைக்கலாம். காரணம் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னஹு யுத்இமுனி, அல்லாஹ் எனக்கு தண்ணீர் ஊற்றுகின்றான், அல்லாஹ் எனக்கு உணவு தருகின்றான், லைஸ கமிஸ்லி, என்னை போல நீங்கள் இல்லை, என்னை போல நீங்கள் இல்லை, நான் சோம விசால் தொடர் நோன்பு நான் வைக்கின்றேன், உங்களுக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஸலாசு அலைய ஃபரீதத்துன், 3 விஷயங்கள் எனக்கு அது கட்டாய கடமை. நபி அவர்கள் சொன்னதை ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவித்து சொல்லுகின்றார்கள்.
வித்திர தொழுகையும் வசிவாக்கும் விசுவாக்கு செய்வதும் கியாமுல் லைலி இரவில் நின்று தொழுவதும் இந்த மூன்றும் எனக்கு ஃபரீதத்துன் அலைய என் மீது அது ஃபர்லாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது. வஹிய சுன்னத்துன் லக்கும் உங்களுக்கு அது சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. அப்படியானால் உமிரல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்பது நஃபிலான ஒரு தொழுகை. நபி அவர்களுக்கு அது ஃபர்து, நபி அவர்களுக்கு அது கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். நமக்கு அது நஃபிலான ஒரு தொழுகையாக இருப்பதன் காரணத்தினால் வாழ்வுடைய காலங்களில் ஐங்கால கடமைகளை கேள்விக்குறியாக்கப்பட்டதற்கு அந்த கடமைகளை நாம் செய்து முடித்ததற்கு பின்னால் மேல்மிச்சமான தொழுகைகளாக இருக்கின்ற இந்த தொழுகைகளில் நாம் கவனம் செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஒரு பாக்கியத்தை தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், யா அபா ஹுரைரா, உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லுகின்றேன், உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லுகின்றேன். அத்துரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக்க, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? அல்லாஹ்வினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலைக்க ஹய்யன் வ மையித்தன் வ மக்பூரன் வ முஹம்மஸா. 4 நிலைகளில் அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்தை தருகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்தை தருகின்றான். ஹய்யன் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, ஓ மையித்தன் நீங்கள் மரணம் அடைந்தாலும் சரி, ஓ மக்பூரன் நீங்கள் கபரில் இருந்தாலும் சரி, ஓ முஹம்மஸன் கபரில் இருந்து நீங்கள் எழுப்புகின்ற நேரமாக இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், கும் மினல் லைலி ஃபஸல்லி வ அன்த துரீது ரிதா ரப்பிக. இரவில் நீங்கள் எழுந்து நீங்கள் தொழுகுங்கள், இரவில் எழுந்து நீங்கள் தொழுகுங்கள். அந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய வீட்டினுடைய முற்றத்தில், உங்களுடைய வீட்டினுடைய ஒரு ஓரத்தில் அல்லது அந்த இடத்தில் தொழுகைக்குரிய அந்த இடத்தில் நீங்கள் வீட்டில் நீங்கள் தொழுகுங்கள். அந்த நடுநிசி தொழுகை என்பதை நபி அவர்கள் தஹஜ்ஜத் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளக்கி சொன்னார்கள் என்று ராவிகள் தஹஜ்ஜத் என்றும் கியாமுல் லைல் என்றும் அந்த 2 விதமான விளக்கங்களை தருகின்றார்கள். உங்களுடைய வீட்டில் நீங்கள் தொழுகுங்கள், நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்கின்ற பொழுது யகுன் நூருல் பைத்தக ஃபி ஸமாயி, அல்லாஹ் தஆலா வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரம் எப்படி மின்னுகின்றதோ அதை போன்று, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் எப்படி ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதை போன்று உங்களுடைய வீட்டில் அல்லாஹ் நூரை ஒளிரச் செய்வான், உங்களுடைய வீட்டில் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்தை தருவான் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, நீங்கள் மரணம் அடைந்தாலும் சரி, அல்லது கபரில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த கபரில் நீங்கள் எழுப்புகின்ற நேரமாக இருந்தாலும் இந்த தொழுகையினுடைய அமல் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த பாக்கியத்தை தருகின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸை நாம் திருமதியில் நாம் காணப்படுகிறோம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் மேல்மிச்சமான அமல்களாக இருக்கின்ற இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நாம் ஏற்று நாம் செய்வதற்குண்டான நல்ல ஒரு காலமாக இந்த காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதிகாலை நாம் எழுந்திருக்கின்ற பொழுது சில நேரங்களில் 3:30 மணி அல்லது 3:45 மணி 4 மணி என்று அந்த நேரத்தில் நாம் எழாமல் இருந்திருக்கலாம் அல்லது தொழாமல் நாம் இருந்திருக்கலாம். அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் ஏராளம். இன்றைய காலத்தில் 5:20 வாங்க சொல்லப்படுகின்றது. அதற்கு முன்னால் நாம் எழுந்த அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பழக்கப்படுவதற்குண்டான நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருப்பதன் காரணத்தினால் தஹஜ்ஜத்துடைய தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக நாம் பதிய வைக்கின்றோம். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நாம் தொழுவதன் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு என்ன நன்மைகளை தருகின்றார், அல்லாஹ் நமக்கு என்ன நன்மைகளை தருகின்றார், அவைகளை நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் பல விஷயங்களை நமக்கு விளக்கி தருகின்றார்கள். இமாம்கள் அந்த பாயினாக்களை பிரயோஜனங்களை நமக்கு இப்படி வரிசைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். முதலாவதாக நம்முடைய கபரில் அல்லாஹ் நமக்கு ஒளியை தருகின்றார். இரண்டாவது நம்முடைய முகத்தில் அல்லாஹ் நமக்கு ஒளியை தருகின்றார். மூன்றாவது நம்முடைய எல்லா நோய்களுக்கும் அதை நிவாரணமாக ஆக்கி தருகின்றான். அதை அடுத்து நம்முடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். சிறிய பாவங்கள் அனைத்தையும் அந்த தொழுகை தஹஜ்ஜத்
தொழுகையின் காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். நாம் செய்யக்கூடிய அமல்களில் இஹ்லாஸை, தூய்மையான இதயத்தை கொண்டு அதை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். நாளை சுவர்க்கத்தில் எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த சிந்தனையும் சிந்தித்திராத பெரிய நியமத்துகளை அந்த தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். பாவங்களை மட்டும் தடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆயுதமாக தஹஜ்ஜுடைய தொழுகை அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. ஏதாவது கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த இல்மு நமக்கு பிரகாசமாக அமைய வேண்டுமேயானால் அதிகாலையில் நீங்கள் எடுத்திருந்து படியுங்கள். அந்த இல்மில் அல்லாஹ் உங்களுக்கு பிரகாசத்தை தருகின்றான். தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய அமல்களால் இல்மிலே நமக்கு பிரகாசம் கிடைக்கின்றது. இந்த ஒரு செயல் எல்லா மக்களும் எடுத்துக் கொண்டார்கள், நாம் மறந்து விட்டோம். நீங்கள் சிட்டிகளில் பார்க்கிறீர்களே ஆனால் அதிகாலையில் எழுந்திருந்து ரூம்களுக்கு சுத்தமாகி தங்களுடைய கைகளில் தாங்கள் படிக்கக்கூடிய அந்த நூல்களை, அந்த புக்களை அவர்கள் படிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவைகள் மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், நீத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காட்டி தந்த வழிமுறைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நாம் அதை புறந்தள்ளி விட்டோம். ஆதலால் பலவிதமான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். அந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் ஏற்படுவதற்குண்டான நல்ல ஒரு காலமாக இந்த காலத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள், சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மரத்தில் யாக்கூத் என்று சொல்லக்கூடிய மரகத முத்துக்களால் அந்த மரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மரத்தில் அல்லாஹ் தஆலா யார் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த இடத்தில் அல்லாஹ் நிழல் தருகின்றான். அதை போன்ற ஒரு குதிரையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவர்கள் நாடுகின்ற இடங்களில் எல்லாம் அந்த குதிரையின் மூலம் அவர்கள் சென்று கொள்ளலாம் என்பதை அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய நேரங்களில் செய்யக்கூடிய துஆக்களுக்கு மறுப்பே கிடையாது. தஹஜ்ஜுடைய நேரங்களில் அதனால்தான் சொல்லுவார்கள், ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை முன்வைத்து தஹஜ்ஜுதில் நீங்கள் துஆ செய்யுங்கள், அந்த தஹஜ்ஜுதிலும் சுஜூதில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நீங்கள் நாம் வலைத்தளங்களில் எல்லா விஷயங்களையும் நமக்கு வரப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி இமாம்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். யாராவது ஒரு அடியார் தொடர்ந்து 40 நாட்களுக்கு அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை அவர் தொழுது கொண்டு வருவாரேயானால் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவர் பெற்றுவிடுகின்றார். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவர் பெற்றுவிடுகின்றார் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்துமார்களுக்கு சிரமம் இல்லை என்று இருக்குமேயானால், என்னுடைய உம்மத்துமார்களுக்கு கஷ்டமில்லை என்று இருக்குமேயானால் இந்த தொழுகையை நான் கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று நபி அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பலவிதமான பாயினாக்களை, பிரயோஜனங்களை உள்ளடக்கி ஒரு தொழுகையாக அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை அமைந்திருக்கின்றது. ஐங்கால தொழுகை, கேள்வி கணக்கிற்கு உள்ளாக்கப்பட்ட அந்த தொழுகை, அவைகளை எல்லாம் நாம் தொழுது முடித்து வந்திருக்கின்ற இந்த காலங்களில் மேல்மிச்சமான அந்த தொழுகைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நாம் செய்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் நமக்கு உயர்ந்த பாக்கியங்களை தருகின்றான். அதில் முதலாவதாக நாம் எடுக்க வேண்டிய அந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை, அதற்கு பின்னால் இஷ்ராக் தொழுகை, அதற்கு பின்னால் துஆ தொழுகை, அதற்கு பின்னால் அவ்வாபின் தொழுகை போன்ற மேல்மிச்சமான வணக்க வழிபாடுகளை நபி அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் தொழாதவர்கள் அதை ஏற்று தங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்குண்டான ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய சிந்தனைக்கு நாம் தருகின்றோம். இதை நாம் பேசினோமோ, இதை நாம் கேட்டோமோ, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாழினுடைய காலங்களில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஐங்கால தொழுகைகளையும் தெய்வமாக காலம் தவறாமல், நேரம் தவறாமல் தொழுகிறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. அதை அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் மேல்மிச்சமான தொழுகைகளில் இவைகளை எல்லாம் நமக்கு குறிப்பிட்டு சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்று அதை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. அபரிமிதமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய இந்த தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாம் அமல் செய்வதற்குண்டான அந்த காலங்களில் ஆரோக்கியத்தை, எந்த விதமான சோம்பேறி தன்மைகளையும் இல்லாமல், எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்லாமல்
எந்த விதமான துனியாவினுடைய சிந்தனைகளும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அமல்களை நாம் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருடையவானாக. அந்த அமல்களை செய்வதற்குண்டான மன பக்குவத்தை, உடல் ஆரோக்கியத்தை, சிந்தனை பக்குவத்தை, ஈமானின் உறுதியை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருடையவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழித்து அழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருடையவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை மற்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாசல்